அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 6 நாட்கள் தான் எஞ்சியுள்ளன. 21ஆம் தேதி மாலை 5 மணியோடு பிரச்சாரம் போகிறது. 22ஆம் தேதி பிரச்சாரம் இல்லை, அது 7வது நாள். 8வது நாள் இன்றிலிருந்து வாக்குப்பதிவு, தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான தீர்ப்பை எழுதுகிற நாள். எஞ்சியுள்ள இந்த நாட்களில் இயக்கத்தோழர்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும், மிகுந்த எச்சரிக்கையோடு களப்பணி ஆற்ற வேண்டும், கண்துஞ்சாமல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும். நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகள் மட்டுமின்றி நமது கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் வாக்கு சேகரிப்பில் தீவிர முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றது என்னும் வரலாற்று பதிவை உருவாக்க வேண்டும். ஆகவே இந்த 8 தொகுதிகள் மட்டுமின்றி பிற தொகுதிகளில் பணியாற்றக்கூடிய தோழர்கள் கட்டுக்கோப்பாக இருந்து களப்பணி ஆற்ற வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர் தான் நிர்வாக தலைவர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். வேட்பாளர்களை அணுகுவது மீறி வேட்பாளர்களை அணுகக்கூடாது. தேர்தல் செயலாளர் தான் அந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளரை தனியே அல்ல, அந்த ஒருங்கிணைப்பு குழு, அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள பொறுப்பாளர்கள் அந்தந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளர்களோடு கலந்து பேசி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய உட்கட்சி பிரச்சனைகளால் தோழமை கட்சிகளின் செயல் திட்டங்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. வாக்கு சேகரிப்பில் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. அவர்களின் வெற்றிக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படக்கூடாது. ஆகவே தோழர்கள் மிக கவனமாக தேர்தல் களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்களின் முக்கியமான பணி அந்த தொகுதியில் ஒன்றிய வாரியாக அல்லது பூத் வாரியாக சப்கமிட்டிஸ், துணை குழுக்களை உருவாக்கி வீடு வீடாக சென்று அவர்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும். 10 அல்லது 15 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு குழு. அவர்கள் அந்த எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் வாக்குச்சாவடிகளை சார்ந்துள்ள வாக்காளர்களை சந்தித்து அந்தந்த வேட்பாளருக்குரிய சின்னங்களில் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்குகளை திரட்ட வேண்டும். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதற்கான வழிகாட்டுதலை தருவதுதான் நாம் போட்டியிடாத தொகுதிகளில் நியமனம் செய்யப்பட்டுள்ள தேர்தல் மேற்பார்வையாளர்கள் மற்றும் தேர்தல் பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்கள் செய்ய வேண்டிய பணிகளாகும். ஆளாளுக்கு தனிப்பட்ட முறையிலே தனித்தனி குழுவாக எந்த காரணத்தை முன்னிட்டும் செயல்படக்கூடாது. இது நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுடைய வெற்றியை பாதிக்க செய்யும். ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அடுத்து, கட்சிக்கான தேர்தல் நிதியை ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதை 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே சொல்லி வருகிறோம். ஒரு சில மாவட்ட நிர்வாகம்தான் அதற்கு இணங்கி நேரில் சந்தித்தோ அல்லது வங்கிகளின் மூலம் செலுத்தியோ தமது கடமையை ஆற்றியிருக்கிறார்கள்.
பிற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அல்லது பெரும்பாலான மாவட்டங்களை சார்ந்தவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் அதை இன்னும் பொருட்படுத்தாமல் இருப்பது கவலை அளிக்கிறது. அவ்வாறு செய்யாமல் தட்டி கழிப்பார்களேயானால் அவர்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தில் நீடிப்பது குறித்து தலைமை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி வளர்ச்சிக்காக, கட்சியின் 8 வேட்பாளர்களுடைய வெற்றிக்காக அனைத்து மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் தேர்தல் நிதி வழங்க வேண்டும். பொதுவாக நாம் தேர்தலுக்கு முன்னதாகவே மாவட்ட ரீதியாக சென்று தேர்தல் நிதி திரட்டுவது வழக்கம். அரூர், தருமபுரி மாவட்டத்தில் தான் தேர்தல் நிதி பெரிய அளவிலே திரட்டி தந்தார்கள். அதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் நான் பயணம் மேற்கொண்டு தேர்தல் நிதி திரட்டுவது கடந்த காலத்தில் நாம் கடைபிடித்து வருகிற ஒரு நடைமுறை. அவ்வாறு நான் எந்த செயல் திட்டத்தையும் தீட்டுவதற்கு முன்னதாகவே தருமபுரி மாவட்டத்து தோழர்கள் 2 கட்டமாக நிதி வழங்கினார்கள். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பில் அவர்கள் நிதி வழங்கினார்கள். பிற மாவட்டங்களில் தேர்தல் நிதி திரட்டுவதற்கான கால அவகாசம் இல்லை. இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளிலேயே நான் பெரும்பாலான நேரத்தை செலவழிக்க நேர்ந்துவிட்டது. இன்னும் கூட அந்த பணிகள் நிறைவடையவில்லை. தேர்தல் முடிந்து ஏப்ரல் 24க்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் மே 4 தேர்தல் தீர்ப்புக்கு பிறகு, முடிவுகளுக்கு பிறகு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முழுமையாக நான் கவனம் செலுத்தி விண்ணப்பம் செய்த அத்தனை பேருக்குமான பொறுப்புகள் அறிவிக்கப்படும். அதுவரையில் தோழர்கள் ஏற்கனவே அவரவர் இருந்த பொறுப்புகளில் இருந்தவாறே களப்பணி ஆற்ற வேண்டும். தேர்தல் களத்தில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும். நமது கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும். இது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள், முக்கியமான செய்தி. நாளை 16ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது. 16, 17, 18 இதனையொட்டி நான் புதுதில்லிக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. 3 நாட்களும் இல்லாவிட்டாலும் கூட முதல் 2 நாட்கள் நான் நாடாளுமன்றத்தில் இருந்தாக வேண்டும். அதனால் என்னுடைய சுற்றுப்பயண திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்துக் கொண்டு 2 நாள் புதுதில்லிக்கு செல்லுகிறேன். நாளை தமிழ்நாடு முழுவதும் இயக்கத் தோழர்கள் ஆங்காங்கே கருப்பு கொடிகளை ஏற்ற வேண்டும். வீடுகளில், தோட்டம் துறவுகளில், நம்முடைய பகுதிகளில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கருப்பு கொடிகளை ஏற்ற வேண்டும். இது ஒரு போராட்டம். இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களின் எதேச்சதிகார போக்கை எதிர்த்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்கக்கூடிய எதிர்ப்பு போராட்டமாகும். ஏனென்றால் டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை தொடர்பான சட்டத்தை, அரசமைப்பு திருத்த சட்டத்தை நாளை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அறிமுகப்படுத்துகிறார்கள், விவாதிக்கிறார்கள், அதை நிறைவேற்ற இருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கியமான நமது தோழமை கட்சி தலைவர்கள் இந்த டீலிமிட்டேஷன் குறித்து தென்னிந்திய மாநில தலைவர்கள் அல்லது முதலமைச்சர்களோடு கலந்து பேசி ஒரு பொதுவான வரையறையை கொண்டு வந்து அதன் பின்னர் தான் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை தொடர்பான முடிவை எடுக்க வேண்டும் அல்லது சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் தேர்தல் நடைபெறும் இந்த சூழலில் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய 3 முக்கியமான மாநிலங்களில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள இந்த சூழலில் அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்டுவது அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கையாகும். பெண்களுக்கு தேர்தல் களத்தில் இடஒதுக்கீடு தருவதை நாம் வரவேற்கிறோம். ஏற்கனவே அதற்கான சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிவிட்டார்கள்.
ஆனால் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2031 முடிந்த பிறகு டீலிமிட்டேஷனுக்கான ஒரு கமிஷன் அமைக்கப்படும் என்றும் அந்த கமிஷன் தரும் பரிந்துரைகளின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மேற்கொள்ளப்படும் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அப்படியே அவர்கள் மாற்றி அந்த நிலைப்பாட்டை மாற்றி இப்போது அவசரமாக கூட்டுகிறார்கள். கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய 3 மாநிலங்களில் இருந்தும் எதிர்க்கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் களத்தில் நிற்பதனால் அங்கே பங்கேற்க முடியாத ஒரு சூழல் உள்ள நிலையில் இந்த கூட்டத்தை அவர்கள் கூட்டுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. எனவே அவசர கதியில் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதை எதிர்க்கிறோம். அந்த எதிர்ப்பை அடையாளப்படுத்தும் வகையில் கருப்பு சட்டை அணிகிறோம், கருப்பு கொடிகளை ஏற்றுகிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இந்த கருப்பு கொடி அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். அதாவது கருப்பு சட்டைகளை, மேல் சட்டையை அணிய வேண்டும். இல்லங்களில் கருப்பு கொடிகளை ஏற்ற வேண்டும். எங்கெல்லாம் நம்முடைய பகுதிகளில் கருப்பு கொடிகளை ஏற்ற முடியுமோ கருப்பு கொடிகளை ஏற்ற வேண்டும். நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தான் இந்த போராட்டத்தின் கோரிக்கையாகும். எனவே இயக்கத் தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் நாளை கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்பதை கேட்டு, கருப்பு கொடிகளை ஏற்ற வேண்டும் என்பதை கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.